ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி பார்க்க போறோம். ஏன் சூப்பரான லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம இந்த காலத்திலேயே வந்து ஒரு பொண்ணை வந்து தேடி போகிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் எல்லாமே அட்ரஸ் எல்லாம் எது இருந்தாலுமே தேடி போகிறது கஷ்டம். அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியாது யாரையுமே. ஆனால் அந்த காலத்திலேயே வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷன், அந்த காலம்னா 1989ல் எந்த ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் ஒருத்தர் அதுவும் பைக்லேயே தேடி போய் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். அதுக்கு மட்டும் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ நான் போட எல்லா வீடியோ வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப்ல இது மாதிரி காதல் கதை ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேலே வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அதில் வந்து எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வந்து உங்களோட வீடியோவும் நம்ம சேனலில் போடலாம். ஸோ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம கதையில் பார்த்தீங்கன்னா சக்தி, அதுக்கப்புறம் கைல்வழி, இவங்க ரெண்டு பேரோட கதை தான் இது. சக்தி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கிராமம், சுற்றி வயல்வெளி, அதில் வந்து சென்ட்ரல் ஒரு வீடு, சூப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அது பார்த்தீங்கன்னா கைல்வெளி அதே இடத்துல அதே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னடா ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதுல லவ் எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து எப்படி நான் சொல்ல வரேன், அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கையிலோட ஃபேமிலி சின்ன வயசுலேருந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து வேலைக்காக வந்தாங்க. வேலைக்காக வந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா இவங்க கையிலும் சக்தியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா ஏன் ரீசன் அப்படின்னா, சக்தியோட வீட்டில் தான் வந்து கையில் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து வேலை பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த டைம்ல கொஞ்சம் ரிச் பர்சன். அதனால அவங்க தோட்டத்தில் வந்து வேலைக்காக அவங்கள வந்து வச்சிருக்காங்க. தனியாக வீடு அவங்களுக்கு அங்கேயே கொடுத்து இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சின்ன வயசுல வந்து விளாடுறது, ஸ்கூலுக்கு போகிறது, ஒன்றா போகிறது, இப்படி வந்து அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஆகி அது வந்து நாளடைவில் வயசாக அவங்களோட மனசுக்குள்ள உள்ள காதலும் அப்படி வளர்ந்துக்கிட்டே வந்துருச்சு. இதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஸ்கூலோட முடிச்சிருச்சு. காலேஜ் போகிறாரு. காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி போயிட்டு வர மாதிரி தான் காலேஜ். ஒரு காலேஜ் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்படிங்கும்போது சடனா இந்த மாதிரி ஊர்ல திருவிழா ஃபங்க்ஷன்லாம் வச்சுன்னா கண்டிப்பா வந்து இந்த டேட்டூஸ் போடுறவங்க நிறைய பேர் வருவாங்க. டேட்டூஸ் வந்து இவர் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கைல்வெளி அப்படிங்கிற நெக்ஸ்ட் வந்து பச்சை குத்திட்டாரு. பச்சை குத்தின உடனே அந்த பொண்ணுக்கே தெரியாதது சர்ப்ரைஸ். இவர் வந்து டக்குன்னு செஸ்ட்ல இருக்க பச்சையை காட்டுறாரு. என் பேர்லாம் எதுக்கு தான் குத்தினேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் காதல் வந்து இன்னுமே ஒரு டெவலப் ஆயிருச்சு. நல்ல ஒரு ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆகி நல்லா சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை குத்துனா அந்த இது ஒரு பெயினில் வந்து காய்ச்சல் வரும், கண்டிப்பாக ஃபீவர் வரும். ஸோ இவர் வந்து வீட்டில் வந்து ஃபீவரில் படுத்திருக்காரு. ஏன்னா ஃபீவரில் படுத்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது சடனாக அங்கே போகிற வேலைக்கு பார்க்கும்போது தெரியுது ஒரு டேட்டு போட்டிருக்காங்க. அதை பற்றி பேரண்ட்ஸ் வந்து எதுவுமே கேட்கல நம்ம சக்தி கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் வந்து போகிறாரு. காலேஜ்லேருந்து ஒரு 3 நாள் ட்ரிப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு. ஸோ இவங்க வந்து ட்ரிப்பு போகிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கைல்வெளியை வந்து அவங்க ஃபேமிலி வந்து நம்ம சக்தியோட ஃபேமிலி வந்து நீ வேலைக்கு வர வேண்டாம், என் பையனை வந்து நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு அந்த பொண்ணை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி இந்த ஊரை விட்டு அனுப்பிடுறாங்க. இது வந்து சக்தி வந்து திரும்பி வந்து தேடுறாரு அந்த பொண்ணை வந்து. அந்த பொண்ணு எங்க போயுமே இல்லை, என்னாச்சு தேடும்போது கிடைக்கவே இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் ஆக்குறாங்க. பேரண்ட்ஸ் ஆகும்போது பேரண்ட்ஸ் எந்த ஒரு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு காமனான ஃப்ரெண்டு கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் ஒன்றா ஸ்கூலில் படிச்சவங்களா. அந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லிடுது இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து அசிங்கப்படுத்திட்டு அனுப்பிட்டாங்க அந்த பொண்ணை. அவங்க எங்கே போகிறேன்னு சொல்லலை. ஆனால் அவங்களோட சின்ன வயசுல வந்தது நார்த்துன்னு மட்டும் எனக்கு தெரியும். அதனால அவங்க நார்த் சைடு போயிருக்கலாம் மேபி. ஆனால் எந்த ஊரும் எனக்கு கண்டிப்பாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே வீட்டுக்கு வந்து ஒரு செம்ம டென்ஷன் ஆகி வீட்டில் கத்திட்டு எனக்கு நான் வீட்டில் இருந்து இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு பைக் மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு. அந்த பைக் எடுத்துட்டு டக்குன்னு டிராவலுக்கு வந்து கிளம்பிடுறாரு. டிராவல் மீன்ஸ் அதாவது அந்த பொண்ணை தேடி கிளம்பிடுறாரு. அப்போ வந்து பெருசாக பணம் எடுத்துட்டு போல, கொஞ்சம் மட்டும் தான் பணம் எடுத்துட்டு போயிருக்காரு. அது வந்து காலி ஆயிருது. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஒர்க் பண்ணி அந்த காசை ஏர்ன் பண்ணி அந்த காசில் அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணாரு. இப்படி ட்ராவல் பண்ணி ஒரு ஃபோட்டோ வச்சிருக்காரு, சின்ன ஃபோட்டோ வச்சிருக்காரு, ஸ்கூலில் உள்ள ஃபோட்டோஸ். அந்த ஃபோட்டோஸை வந்து காட்டி இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யார் ரீசன்னா ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது அந்த டைமில் அவர்கிட்ட. அதனால வந்து அப்படி போயிட்டே இருக்காரு கண்டுபிடிக்கிறது. தேடி கடைசியில் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் போய் ரீச் ஆகிறாரு. காஷ்மீர் போய் ரீச் ஆகி அங்கே வந்து இந்த பனிலையும் மலையிலையும் எல்லாத்துலேயும் வண்டி ஓட்டி அந்த பொண்ணோட ஞாபகம் மட்டும்தான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை நினச்சி அவர் அப்படி வண்டி ஓட்டி தேடிக்கிட்டே இருக்காரு அந்த பொண்ணை. அப்படி வேலையும் பார்த்து எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணி அந்த பொண்ணுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு போய் தேடுறாரு அப்படிங்கிறது பாருங்க. கடைசியை கண்டுபிடிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாக்கு ஒரு ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்சிடறாரு. சடனாக கேட்கும் போது ஒரு இடத்துக்கு அவர் சின்ன சின்ன கிராமம் எல்லா இடமும் சுற்றுவாரு. அப்போ வந்து அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்சு நாளைக்கு அந்த பொண்ணை பார்க்க போறோம் அப்படின்னு ராத்திரி வந்து ரொம்ப ஒரு ஃபீல்ல இருக்காரு. அதனால நம்ம கஷ்டப்பட்டது கண்டிப்பா நம்ம நாளைக்கு பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு நம்ம காதலிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்மளை பார்த்தா அப்படின்னு ரொம்ப மனசுல கற்பனை வளர்த்துக்கிட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பொண்ணை மீட் பண்றாரு. பார்த்த உடனே ஹக் பண்ண அப்படின்னு நினைக்கிறாரு. பட் ஹக் பண்ண முடியல. என்ன ரீசனா அந்த பொண்ணோட கழுத்துல தாலி தங்குது. தாலி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சு. உடனே அவங்க வீட்டை கல்யாணம் முடிச்சு அங்கிருந்து வந்த உடனே உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அப்படியே ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டார் சக்தி. இந்த ஜென்மத்தில் நம்ம சேர முடியல, மேபி அடுத்த ஜென்மத்தில் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. பேசின உடனே
அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி சக்தின்னு ஒரு பையனை வந்து நம்ம கைல்வெளி வந்து லவ் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவர் வந்து இதை பெருசாக எடுத்துக்கல. ஸோ இவர் மீட் பண்ண இங்கே வந்திருக்காரு அப்படிங்கும்போது ஸோ ஓகே தனியாக பேசுங்க அப்படி ஒரு 5 minutes டைம் கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாரு. போன உடனே இப்போ பேசுகிறாங்க, இந்த வாட்டி தாண்டா நடந்துச்சு, உங்கள் அம்மா இப்படி கஷ்டப்பட்டு உங்கள் அம்மா வந்து இப்படி அனுப்பிட்டாங்க, ஏன்டா நான்லாம் அவனுக்கு கல்யாணம் பண்ண கூடாதா, கஷ்டப்பட்டவங்க தான் அவனுக்கு கல்யாணம் பண்ண கூடாதா, அப்படி இப்படின்னு அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க கல்யாணம் பண்ண கூடாது இப்படின்னு பயங்கர கேள்வி இருக்கிறாங்க. ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப மனசுக்குள்ள வந்து ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்திட்டே இருக்கு. ஸோ அதனால தான் எங்கள் அம்மா அங்கே வந்தோன்னே எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீ வருவான்னு நினச்சி பார்க்க கூட இல்லை, நீ வருவான்னு கண்டிப்பாக நான் நினச்சே பார்க்கல, ஆனால் நீ இவ்வளோ குயிக்காக வந்து நிற்ப எனக்கு தெரியாது, இப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன்டா அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ அவள் இந்த ஜென்மத்தில் நம்மளை சேர்த்து வைக்கலாம், அடுத்த ஜென்மத்தில் நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கையில் வந்து ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. பேசணுன்னே நம்ம சக்தி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு, நான் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ அங்கேருந்து திருப்பி வரணும். வரும்போது பார்த்தீங்கன்னா அப்பவும் காசு கிடையாது. இதுவுமே வேலை பார்த்து வண்டி எடுத்துகிட்டு வராரு. வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஊருக்கும் சேர்ந்துட்டாரு. சேர்ந்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாட்ட பெருசாக எதுவுமே பேச மாட்டேங்காரு. இவர் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறாரு. கொஞ்சம் 1 year 2 years ஒர்க் பண்ணி கொஞ்சமாக காசு ஏர்ன் பண்ணி அதை சேர்த்து வச்சிருக்காரு. வச்சுட்டு இவர் வந்து நான் இந்தியா ட்ராவல் பண்ணும்போது ஃபுல்லாக நிறைய இடம் வந்து சுற்றி அப்போ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வேலைலாம் பார்த்துட்டு கேதர் பண்ணி கொஞ்சமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு போயிடுறாரு. அந்த பொண்ணு தேடி அலைஞ்ச டைமில் ஒர்க் பண்ண ஒர்க்லாம் இப்போ ஒரு கை கொடுக்குது. ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இவர் ஒரு விஷயம் யோசிக்கிறார். ஒரு காதல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு என்ன பேசியிருக்கு அப்படின்னா, இனிமேல் நிறைய கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க லைஃப்பில், இனிமேல் யாரும் கஷ்டப்படக்கூடாது, அவங்கள நம்ம தான் வந்து நல்லா பார்த்துக்கணும் ஃபியூச்சரில் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசியிருக்காங்க. பேசும்போது இது வந்து ஒரு மைண்டில் வச்சுக்க ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நல்லா வந்து எல்லாருமே சந்தோஷமா வச்சுக்கிறாரு. ஆனால் பட்டு அவரால் சந்தோஷமா இருக்க முடியல. ஏன்னா அவர் ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கல அப்படிங்கிறது அவருக்குள்ள மனசுல ஒரு வருத்தம். மேரேஜும் பண்ணிக்கவே இல்லை கடைசி வர. இது வந்து அவங்க பேரண்ட்ஸ் சக்தி பேரண்ட்ஸ் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு என்னதான் இப்போ யோசிச்சாலுமே, பட் அந்த டைம்ல ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தா கூட, பையனை பற்றி யோசிச்சிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேரேஜும் பண்ணிக்கல, அவர் வாழ்க்கை அப்படி போயிட்டு. ஆனாலும் மேபி இந்த ஜென்மத்தில் சேராத காதல் அடுத்த ஜென்மத்தில் சேருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல்லைக்கனை கிளிக் பண்ணி விடுங்க. நான் போடக்கூடிய எல்லா வீடியோ சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட லைஃப்ல இந்த மாதிரி காதல் கதை ஏதாவது இருந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அதை வந்து நம்ம வீடியோ போகலாம். இந்த கதையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லது நடந்திருக்கு, ஒரு கெட்டது நடந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். நல்லது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அந்த பொண்ணை தேடி போனார்ல, அதில் வந்து கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக பெரிய பிஸ்னஸ் பண்ணி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணார். இது ஒரு நல்லது. பட் அவர் கெட்டது என்ன அப்படின்னா, அந்த காதலை வந்து அவர் கை கூடவே இல்லை. இதுதான் அவரோட கெட்டது நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பார்க்கலாம். பாய்.